ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 5/9/2024 கரோனியா ப்ளஸ் KN 537க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங்கை பற்றி எதுவும் எனக்கு தெரியலை, சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். டெய்லி ஒரே ஒரு சீபோர்டு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசி நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 476, ஃபுல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 602-476. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 026, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 751 சொல்லிட்டு இப்படி எல்லாமே வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5Dயோட 1 to 3 வந்து மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சீபோர்டோட சேர்த்து பெய்ட்ஸும் கிடைக்கிது. இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 904லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 730. இதில் நம்ம வந்து 5Dங்கிறதுனால 5Dயில் வந்து 3 இருக்குது. இந்த 3யை வந்து நம்ம 1 to 3யோட மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 3 - 1 = 2, 3 - 2 = 1, 3 - 3 = 0. அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராவுக்கு 210, இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ரா கிடச்சிருக்க சீபோர்டு. இந்த 904க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 210 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 904க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 801. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 and 1, 0 and 1. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு பிசியில் ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் தான். 3 நம்பர் டச்சாக இருந்தாலும் நம்மளுக்கு கண்டினியூஸாக சீபோர்டு இருக்குது. அதனால தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. இப்போ 801க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸு நம்மளுக்கு 339. இதில் நம்மளுக்கு 5Dயில் இருக்கிறது 3. மறுபடியும் நம்ம 3யை தான் நம்ம கழிக்க போகிறோம். இப்போ 1 by 1 கழிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கழிச்சிடலாம். 3 - 1 = 2, 3 - 2 = 1, 3 - 3 = 0. அப்போ 210. ஸோ நம்மளுக்கு 210 இந்த 801க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு நம்பர் இருக்குன்பா. இதுதான் நம்மளுக்கு சீபோர்டுக்கான நம்பராக கிடச்சிருக்கு. இப்போ இந்த 801க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 212. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 212 ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு நண்பா. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ABC ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு மெகா ஹிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு அப்படியே கேமுக்குள்ளே வந்திருக்கு நண்பா. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். 212க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 128. இதில் நம்ம எடுக்க போகிறது 2. இதோட நம்ம 1 to 3 மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 2 - 1 = 1, 2 - 2 = 0, 2 - 3 = 1, 1 அல்லது 0. நம்மளுக்கு இந்த 212க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 அல்லது 0 இருக்குது. இப்போ இந்த 212க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 751. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி மட்டும். இப்போ 751க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 395. இதில் நம்ம எடுக்க போகிறது 9. இதோட நம்ம 1 to 3 மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 9 - 1 = 8, 9 - 2 = 7, 9 - 3 = 6. அப்போ 8, 7, 6 நம்மளுக்கு இந்த 751க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8, 7, 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 751க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 026 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6.
சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. 2 ட்ரா பெய்ட்ஸு, 2 ட்ரா நம்மளுக்கு வந்து டச்சுன்னு வந்திருக்கு. இப்போ இந்த ட்ராவில் பார்ப்போம் பெய்ட்ஸ் கிடைக்குதா டச்சு கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நம்ம வந்து கருணையா ப்ளஸ்ங்கிற பேரில் பார்க்குறோம். அதே வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நம்ம நிர்மலுங்கிற பேரில் பேப்போம். அதே புதன்கிழமையாக இருந்தால் நம்மளுக்கு 50-50. இப்படி வந்து நம்மளுக்கு ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்த கம்பெனி பேரை வச்சு எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நேற்றுக்கான ரிசல்ட்டோட. ஸோ அது நேற்றுக்கான ரிசல்ட்டை நம்ம எடுக்கிறது கிடையாது. இது நம்ம வந்து வீக் டு வீக் பார்க்குறோம். இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நம்ம வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இப்போ 026க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். 026 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 280. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 8. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8 - 1 = 7. 8 - 2 = 6. 8 - 3 = 5. அப்போது 7, 6, 5 அதாவது 5, 6, 7 நம்மளுக்கு இந்த 026க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7, 6, 5 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 026க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 476 நண்பா. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து பிசி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 476 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டோம் நண்பா. 2 ட்ரா பெயர், 2 ட்ரா டச்சு. இப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் இன்றைக்கான கெஸிங்லேயே நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரா ஒன்ஸ் பெய்ட்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ எல்லாமே நான் வந்து ஃபார்மேட் இப்படி தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இன்றைக்கான நம்மளுடைய சி போர்டு என்னன்னு பார்த்துடலாம். 476 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 602. இதில் நம்ம எடுக்க போகிறது 0 நண்பா. அப்போது 0 - 1 = 1. 0 - 2 = 2. 0 - 3 = 3. 1, 2, 3 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக 1, 2, 3 கிடச்சிருக்கு. இப்போ இதை அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு 1, 2, 3 1, 2, 3 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. இது உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ 2 ட்ரா ஒன்ஸ் பெய்ட்ஸுங்கிறதுனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1, 2, 1, 3, 2, 3. ஸோ இதை நம்ம உல்ட்டாவாக எடுத்துக்கிட்டோம்னா 2, 1, 3, 1, 3, 2. ஸோ இந்த மாதிரி வரும். ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 1, 1, 2, 2, 3 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸிங் நம்பர். ஸோ இதெல்லாம் அதிகப்படியாக இருக்குது. எனக்கு கெஸிங் ஒன்றும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஒரே ஒரு சி போர்டு நம்பர் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஸோ ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேண்டாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணுடா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி வியாழக்கிழமை 5/9/2024 கருணையா ப்ளஸ் கேஎன் 537க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.